ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் சூப்பர் டேஸ்டியாக ரொம்பவே சாஃப்டாக பெங்காலி ரசகுல்லா அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான பெங்காலி ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பெங்காலி ரசகுல்லா செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்து காய வச்சுருக்கிறேன். பால் பொங்கு வரட்டும். அதன் பிறகு நாம் லெமன் ஜூஸ் சேர்த்து அதை தெரிய வச்சுக்கலாம். பாருங்கள், பால் பொங்கு வருது. இந்த நேரத்தில் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம லெமன் சேர்த்த பிறகு பால் சூப்பராக திறஞ்சிருச்சு. பன்னீர் தனியாக, தண்ணி தனியாக வந்துடுச்சு. இப்போ நாம் இது ஒரு வெள்ளை துணி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி ஒரு சுத்தமான ஒயிட் கிளாத் போட்டுக்கிட்டு இந்த திரைய வச்ச பாலை இதில் சேர்த்து அப்படியே தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இது கொட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கையில் தெரிச்சிருச்சு எனக்கு. கொட்டின பிறகு இந்த துணியை இப்படி 4 பக்கமும் இப்படி போட்டு நல்லா இந்த மாதிரி தூக்கி தண்ணியை வடிய விட்டுக்கலாம். தண்ணி சுத்தமாக வடியணும். நம்ம வடித்து எடுத்த இந்த தண்ணி வே வாட்டர்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சத்துக்கள் நிறைந்தது இது. நம்ம வெஜிடபிள் சூப் ஏதோ செஞ்சோம் அப்படின்னாக்கா இதை சேர்த்து செய்யலாம், ரொம்பவே நல்லது. நாம் அந்த தண்ணியை வடித்து எடுத்த பிறகு இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக அலசி விட்ட மாதிரி நாம் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கணும். ஏன் இது செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட வாசனை அந்த ஸ்வீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்படி போட்டு அலசி எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த லெமன் ஜூஸ் வாசனை போயிடும். இதை இப்போ நல்லா நம்ம இந்த மாதிரி செஞ்சு டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூப்பராக இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த பிளேட்டில் வச்சுட்டு நல்லா இப்படி மசிச்சு விடணும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும். இது நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அது மாதிரி. அது ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம பால் உருட்டி வேக வைக்கும்போது சில நேரங்களில் அதில் வெடிப்பு வந்துடும். அது அப்படி வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி நல்லா கையில் இப்படி அழுத்தி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பன்னீரை பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன், சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பால்ஸ் அப்படி உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம வேக வச்ச பிறகு அப்படியே அதோட சைஸ் பார்த்திங்கனாக்கா அப்படியே டபுளாக ஆகிடும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த சைஸில் பாதி அளவுக்கு நம்ம இது மாதிரி உருட்டி வச்சுட்டா போதும். அது வெந்த பிறகு நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்துடும். ஸோ நான் இந்த சைஸ் இப்போ எடுத்து செய்ய போகிறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பன்னீர் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் இதை வேக வைக்கிறதுக்காக சுகர் சிரப் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட சர்க்கரை எடுத்த அதே கப்பில் நான் 3 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கம்பி பதத்துக்கு எல்லாம் வரணுன்ட்டுன்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு கலந்து விட்டு நல்ல சர்க்கரை கரைஞ்சாலுமே போதுமானது.
பாருங்கள், சர்க்கரை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த பன்னீர் பால்ஸ் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம். இது வேகும்போதே நான் வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. அதனால் மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ரசகுல்லா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைஸ் பாருங்கள், அப்படியே டபுளாக ஆகிட்டு எவ்வளோ பெருசாக வந்துட்டு. இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்ல இந்த சுகர் சிரப்லையே நல்லா ஊறுனுச்சுனாக்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை உடனே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போகிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது பாருங்கள், நம்மளுடைய ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு அழகுக்காக மேலே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.